பர்சனலி பிடிச்சதுன்னா இந்த மூவின்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து இந்த ஜென்ரேஷனில் இது பண்ணக்கூடாது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த மூவியில் சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சனலி எனக்கு இந்த மூவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு பிடிச்ச சீன் அப்படின்னு சொல்கிறதுனா எதை சொல்கிறது, எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் தான். அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச்னஸ் இருந்துச்சுல, ஸோ அது வந்து பிடிச்சதுன்னு சொல்லலாம். ஏன் அது பிடிச்சது அப்படின்னு சொல்லணும்னா அந்த பொண்ணுக்கு அந்த ட்ரெஸ்ஸு பார்க்கும்போது ஒரு ஆசை, இது நம்மளால போட முடியுமோ முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் வந்து லோ பீப்புள் மாதிரி, அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் வாங்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை போல். ஸோ அப்போது இந்த மேம் வந்து அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்போது அந்த பொண்ணோட ஹாப்பினஸ் இருந்துச்சு இல்லையா, ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லாருமே அப்படி தான், லோ பீப்புள்ஸுக்கு அந்த ட்ரெஸ்ஸு போடணுன்னு ஆசை, அது ஒரு ஆசை அவ்வளோதான். மற்றபடி தவிர இந்த கை கிழிஞ்சிருக்கு அப்படிலாம் கிடையாது. பிகாஸ் எல்லாரும் போடும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கும் இல்லையா, இது நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு அது கிடைக்கும் போது அவங்க ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணாங்க இல்லையா, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. மற்றபடி ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸோ பார்ட் ஆஃப் ஒரு கப்பல் சீனுக்கும் ஒரு மியூசிக் கொடுத்துருந்தாங்க. ஸோ த்ரில்லாக இருக்கட்டும். அப்புறம் அப்பா சீன் ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அப்பா வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலான சீன் தான் அந்த அப்பா சீன் தான். எனக்கு வந்து அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ பர்சனலி கொஞ்சம் பர்சனல், அதனால வந்து அப்பான்ற ஒரு வார்த்தை அதில் வந்ததுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்பாவாக இருக்கட்டும், கேர்ள்ஸாக இருக்கட்டும், பாய்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே இந்த மூவியை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்பவே வந்து தேவைப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லுவேன். ஸோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த எக்ஸ்ட்ரீம் மூவியை நீங்கள் கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள். அதோட எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சும்மாவே நல்லா போச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மூவி. அதான் நான் சொல்கிறேனே, ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு தேவைப்பட்டது அவங்க சொல்லியிருக்காங்க, கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வேற லெவல்ல இருந்தாரு. நல்லா பெண்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து பெற்ற குழந்தைங்களுக்கும், ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லி தரணும் எப்படி எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி உடை அணியணுன்ட்டு. அதே மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸு போகிற விதத்தை வந்து யாருமே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, நீ இந்த ட்ரெஸ் தான் போடணும், இந்த காஸ்ட்யூம் தான் போடணுன்ட்டு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தப்பு. நீங்கள் வந்து என்ன கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த படத்துலேருந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டால் மற்றவங்க கண்ணோட்டம் ஒரே மாதிரி இருக்காது, வேறு வேறு நோக்கத்தில் பார்ப்பாங்க. அதை பார்த்ததுனால அவங்களுக்கு வந்து உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிறவன் மனிதன், உணர்ச்சி கட்டுப்பட்டால் இருக்காதவன் வந்து மிருகம், அந்த மிருகத்தை இருக்கக்கூடாதுன்றது ஒரு கான்செப்ட். ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, ஒரு 4-5 ட்விஸ்ட் இருக்குது. ரச்சிதா அபி மேடம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நடித்தாங்க. ஸோ நைஸ், ஐ லைக் திஸ் மூவி. பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, ட்விஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, சாங்ஸும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த குழந்தைய எப்படி இந்த காரில் இது பண்ணிட்டோம், பெற்றவங்க வந்து குழந்தைங்கள கவனிச்சிக்கிட்டே இருக்கணும், சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக அவங்க வந்து குழந்தைங்கள கண்ணோட்டத்திலேயே வச்சு பார்க்கணும். ஸோ நைஸ் இந்த மூவி. டேரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸு, பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் எக்ஸ்ட்ரீம் மூவி. ஸோ நைஸ். பிடிச்ச விஷயம்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த படம் என்னென்னா வந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அப்படி இருந்தது. எந்த மாதிரி ஒரு லவ் பண்ணுற பையனாக இருந்தாலும் லவ் பண்ணுற பொண்ணுக்கு வந்து எந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடாத, என்னை தவிர யாரும் பார்க்கக்கூடாது, மற்றவங்க பார்க்குற கண்ணோட்டம் வேறு மாதிரி இருக்கும், அது நான் பார்க்குறது வேறு, அந்த மாதிரி சொன்ன அவள் இந்த மாதிரி நான் என்னை தவிர என் உடம்பை யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிலாம் அந்த பொண்ணு சொல்லிச்சு. கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் இல்லை. உண்மையாக லவ் பண்ணுறவங்க வந்து நம்மளை வந்து கரெக்டாக நல்ல விதமாக தான் பார்ப்பாங்க மற்றவங்கள தவிர. அந்த மாதிரி வந்து எல்லாருமே சீப்பாகவும் பாய்ஸை நினச்சிடக்கூடாது. உண்மையாக லவ் பண்ணுறவங்களுக்கு உண்மையாக இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு எதிர்பார்க்குறேன். நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பார்க்கணும் பசங்களோட எக்ஸ்ட்ரீம் மூவி. ஸோ நைஸ். புரியல. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த படமே வேற லெவல். புரியல. அப்படின்னா எதுவுமே கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே பர்ஃபெக்ட். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்ஸ் வெரி குட் ஸ்டோரி, குட் சோஷியல் மெசேஜ் அண்ட் ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஐ லைக் ஆக்சுவலாக லைக் குட் சோஷியல் மெசேஜ், பட் ரொம்ப லேக் பண்ணாமல் நல்லா எங்கேஜிங்காக எடுத்து போனாங்க. ஸோ இட் வாஸ் வெரி குட் மூவி. பேர் தெரியல, பட் அந்த சின்ன பொண்ணு ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இல்லை ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் ரொம்ப எங்கேஜிங்காக தான் போச்சு. ஸோ இட் வாஸ் வெரி குட். பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ். I think that this is a social commentary on like women's safety and how as a society we should protect and view women in a respectful way. Everyone, full family park no. Yes. Climax எப்படி மேடம்? கரெக்ட்டா இருந்துச்சு. எங்கனா லாக் அடிக்கிற மாதிரி இல்ல எங்கேஜிங்கா தான் இருந்துச்சு ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வரைக்கும்.
ஓரளவு ஒர்த்து படம். கேர்ள்ஸ்க்கான மெசேஜ் தான் இது. கண்டிப்பா எல்லாருமே வந்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிச்ச விஷயம் என்னன்னா கேர்ள்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க, பட் பாய்ஸ்க்கு அந்த அளவுக்கு எதுவும் சப்போர்ட் இல்லை. அதனால பாய்ஸ்க்குமே கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருங்க. இந்த படம்னு சொல்லலை, எல்லா படத்துலையும் சொல்கிறேன். சாரி ஐ மீன் ரியாலிட்டியில சொல்கிறேன். ஓகேங்களா, பாய்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். கேர்ள்ஸ்க்கு எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பாய்ஸ்க்கும் வேணும். இந்த படத்துல வந்து பாய்ஸ் தப்பா காட்டிக்கிறாங்க. கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக காமிச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே அது லாஸ்ட்ல எடுத்துட்டு வந்து காமிச்சிருக்காங்க. ஓகே, அவங்க மேலே தப்பு இல்லைன்னு காமிச்சிருக்காங்க. அதில் என்ன கான்செப்ட் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, ரியாலிட்டியில் சொல்கிறேன், கேர்ள்ஸ்க்கு இருக்க சப்போர்ட் பாய்ஸ்க்கு இல்லைன்னு மட்டும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கேர்ள்ஸ்க்கு எப்படி சொல்றது, பாய்ஸ் பசங்க பொண்ணுன்ற மாதிரி அப்படி காமிச்சிடும். ரியாலிட்டியில அப்படிதான் இருக்கு. பசங்கன்னா எப்படி சொல்றது எனக்கு தெரியல. பட் பாய்ஸ்க்கு கண்டிப்பா சப்போர்ட்டிவா இருங்க, வேற எதுவும் சொல்லலை. பாய்ஸ்க்குமே சப்போர்ட்டிவா இருங்க. அவங்க சைட்லயுமே மிஸ்டேக் இருக்கா இல்லையான்னு கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அவங்க மேல தப்பா சரியான்னு நீங்க இது பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கு, நல்ல மெசேஜ் இந்த மூவி. உண்மையாவே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்க கேர்ள்ஸ்லாம் கண்டிப்பா வந்து பார்க்கணும். நல்ல மெசேஜ். கொஞ்சம் கேர்ள்ஸுமே சரி, அவங்கவுங்க இஷ்டம் தான் ட்ரெஸ் பண்றது எல்லாமே. ஆனாலும் கொஞ்சம் யாருக்கும் ரொம்ப வியூ ஆகுற மாதிரி ஆக்வர்டா பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். அப்பா சென்டிமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு உண்மையாவே அந்த மூவில ரொம்ப பிடிச்சது அப்பா சென்டிமெண்ட் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் ஆக்சுவலா எனக்கு எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். அதனால சின்னதா இல்லை அப்பா கான்செப்ட் பண்ணா கூட நான் அழுதுருவேன். எனக்கு அதனால இந்த மூவில அந்த சின்ன மெசேஜ் நல்லா இருந்தது. அப்பா சென்டிமெண்ட் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் செமையாச்சு, வேற லெவல் தான். அன்எக்ஸ்பெக்டடா தான் இருந்தது. செம்ம, அவங்களுக்கு இந்த கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலி எல்லாருமே, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஃபேமிலியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் கண்டிப்பா இந்த மூவி பாருங்க. நல்லா இருக்கு, நல்ல ஒரு மெசேஜ் தான் இந்த மூவி. சூப்பரா இருக்கு, கண்டிப்பா வந்து பாருங்க. ஒரு விமன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், மிடில் கிளாஸ் ஓகே, அப்பர் மிடில் கிளாஸ் ஓகே, ஒன்றும் வந்து சின்ன வயசு லைக் இந்த லோவர் மிடில் கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து எப்படி பாதுகாத்துக்கணும் ன்றது வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பெரியவங்களுக்கு, இப்போ மிடில் கிளாஸ் மற்றவங்களுக்குலாம் வந்து அவேர்னஸ் இருக்கு. பட் இந்த குழந்தைங்க வந்து எப்படி தன்னை குழந்தைங்கள வந்து பாதுகாத்துக்கணுன்றது சொல்லப்பட்டிருக்குண்ணா. ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு சி ஆல் த பேரண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அண்ணன் பார்க்கணும், ஒரு அப்பா பார்க்கணும், ஒரு ரிலேஷன்ஸில் எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கணும், தன் குழந்தைய எப்படி பாதுகாத்துக்கணுன்றது தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்ச விஷயம்ன்றதுனா இட்ஸ் லைக் தே ஹவ், அவங்க வந்து எப்படி வந்து இது வந்து இருக்கும், இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கும்ன்றது அவங்க வந்து போல்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது. அதான் சொன்னேனே இல்லையா, வந்து பேரண்ட்ஸ் பார்க்கலாம் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு அண்ணன் பார்க்கணும், ஒரு அப்பா பார்க்கணும், தன்னோட எல்லாருமே பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் தே கம் டு நோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஹி ஹாவ் டு பி சேஃப்டி அண்ட் இந்த மாதிரி நடக்கவும் கூடாது, அந்த மாதிரி தப்பான விஷயத்துக்கு போகக்கூடாதுன்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் எல்லாருமே பார்க்கக்கூடிய விஷயம் தான். நல்லா இருந்தது. இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங், நல்லா இருந்தது. தேங்க்யூ. சீரியஸாக சொசைட்டிக்கு வந்து ஒரு தேவையான ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய படம். வந்து பாருங்க. பிடிச்சது என்ன சொல்கிறது, ஐ மீன் தேவையான கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு ரக்ஷிதா அவங்க சூப்பராக பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் தான், பட் செகண்ட் ஆஃப்
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. இன்ட்ரோவில் எப்படி கிளைமேக்ஸில் எப்படி ரெண்டுமே சூப்பர். சாங்ஸ் பிஜிஎம் பேக்ரவுண்ட் யா எல்லாமே நைஸ். ஃபேமிலியோட சொல்லலாம். யா கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம் மூலியமா என்ன சொல்ல வராங்க? அதான் சொசைட்டிக்கு வந்து இந்த ஹராஸ்மெண்ட்டாக இருக்குல்ல, பார்க்க வேண்டிய இதில் தான் இருக்குது. தேங்க்யூ.